ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைக் டாக்ஸ். ஸ்பெயினில் ஒரு 10 வயசு பையன் பெரிய ஃபுட்பால் பிளேயராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அவங்க கண்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் ஃபுட்பால் கிளப்பான ரியல் மேட்ரிட் விளையாடணுன்றது அவனுடைய கனவாக இருந்துச்சு. அந்த கனவை அவன் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இவனுக்குன்னு ஒரு ஃபுட்பால் கோச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அந்த கோச்சுக்கு என்னோட இன்வால்மெண்ட்டை பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சாதாரண பிளேயராக வரணுன்றது இல்லாமல் பெரிய பிளேயராக வரணுன்றது அவனுடைய ஆசையாக இருந்துச்சு. அது கடினமாக உழைச்சான். அந்த கோச்சும் பார்த்தாரு, அவனுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் உழைச்சான். இவன் 20 வயசு வந்த உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சுது இவனுடைய கனவு நினைவாகிறதுக்கான தொலைவு ரொம்ப தூரத்தில் இல்லை, கண்ணு கெட்டுற தூரத்தில் தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் கொஞ்ச நாள் ரியல் மேட்ரிட் இவனை கூப்பிட்டு விளையாட வைப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. இவனுடைய பேரண்ட்ஸ்க்கு இவனை பார்த்தா பூரிப்பாக இருக்கும். நம்ம புள்ள எப்படி விளையாடுறான், இன்னும் கொஞ்ச நாள் உலகமே இவனுடைய விளையாட்டை பார்க்க போகுது, எல்லாரும் பாராட்டுவாங்களே அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக இவன் ஒரு நாள் காரில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஏற்பட்டுச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. டாக்டர் இவன் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க, உங்கள் பையனுடைய கால்கள் செயல் எழுந்துருச்சு அப்படின்னு. இவனால் நம்பவே முடியல. டாக்டர், ஃபுட்பால் விளையாட முடியாதா? அவர் சொன்னார், ஏங்க அவன் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம், கால் போயிடுச்சுங்க, அவ்வளோதான், செயல் எழுந்துருச்சு, அவனால் ஓடி ஆடி எதுவுமே செய்ய முடியாது, ஃபுட்பாலை மறந்து சொல்லுங்கள், ஊனமாயிட்டாங்க அப்படின்னாங்க. இதை கேட்டு அவன் பேரண்ட்ஸோட இதையும் சுக்குநூறாக உடஞ்சிது. நம்மளாலே இதை தாங்கிக்க முடியல, நம்ம பிள்ளைகிட்ட எப்படி போய் சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலும் மனசை கல்லாகிட்டு போய் அவங்க பையன்கிட்ட சொன்னாங்க. அவன் அதை கேட்ட உடனே பெட்டில் உருண்டு பிறண்டு கதறினான். கிட்டத்தட்ட 18 மாதம், அதாவது 1.5 வருஷம் பெட்டில் படுத்து படுக்கையாக இருக்க வேண்டிய நிலைமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு எவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் வரும், அதே தான் அவனுக்கும் இருந்துச்சு. நம்ம எதுக்கு வாழ்கிறோம், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஃபுட்பால் இல்லை, அவ்வளோதான், நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிலாம் யோசித்தான். இருந்தாலும் அவன் மனசில் ஏதோ ஒரு மூலையில் சின்ன ஸ்பார்க் மாதிரி அவனுக்கு இருந்தது. ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கேன், நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கணுமே, ஏதாவது பண்ணால் என்ன அப்படின்ற நினப்பு வந்துச்சு. அதனால் அவனுடைய வரிகளை எழுதினான். அந்த கவிதைகளுக்கு இசையை சேர்த்து பாடல்களாக பாட ஆரம்பித்தான். அந்த பாட்டை 5 வருஷம் கழித்து ரிலீஸும் பண்ணான். இவனுடைய பாடல்கள் ரிலீஸ் ஆன உடனே ஜனங்க மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் இவன் எப்போ ரெக்கார்டு ரிலீஸ் பண்ணாலும் சரி, சேல்ஸில் அது ரெக்கார்ட் படைச்சிது. ஏகப்பட்ட இசை கச்சேரியெல்லாம் அவர் கலந்துக்கிட்டார். அந்த நபர் வேறு யாரும் கிடையாது, ஊலியோ இக்னீஷியஸ்ன்றவர். அவருடைய பாடல்கள் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். அவருடைய பாடல்கள் வரிகளும் சரி, அவருடைய வாய்ஸும் சரி, அது கேட்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் வருதுன்றது நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. அற்புதமான ஒரு இசைக்கலைஞர் அவர். சாங் ரைட்டிங் ஹால் ஆஃப் ஃபேமில் அவருடைய பேர் வேறு சேர்க்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 14 மொழிகளில் அவருடைய பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அவ்வளோ உன்னதமான ஒரு கலைஞர் தான் ஊலியோ இக்னீஷியஸ். மிஸ் பண்ணாமல் அவருடைய பாடல்கள் கேளுங்க. அவருடைய லைஃப் ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு. ஏன்னா அவருடைய முதல் கனவு ஃபுட்பால் பிளேயர் ஆகணுன்றது அது சுக்குநூறாக உடஞ்சிது. அதுக்கப்புறம் 2வது கனவு கண்டார், அதில் பெரிய உச்சத்தை தொட்டார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் ஏகப்பட்ட கனவோடு நம்ம இருப்போம், ஒரு ஆம்பிஷனோடு இருப்போம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் இருக்கலாம். அது அப்படியே இதுக்கப்புறம் அந்த வழியில் போக முடியாத ஒரு நிலைமை கூட ஏற்படலாம். அப்போ அவள் தான் நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா நாள் கிழமை அந்த நேரம் அதெல்லாம் நிற்க போகிறதில்ல, அது அடுத்தடுத்து நகர தான் போகுது. ஸோ நம்ம அடுத்து என்னென்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு கனவு கலையும் போதே புது கனவு ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மனசுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் கங்கு மாதிரி அந்த ஆத்ம பலம், அந்த ஸ்பிரிட்ன்ற ஒரு விஷயம் எரிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அது நம்மளை 20 வாட்டி கீழே விழுந்தால் கூட அப்படி தொடச்சி போட்டு 21வது வாட்டி எந்திரிச்சு நிற்கிற சக்தியை கொடுக்கும். அந்த ஆத்ம பலத்துக்கு நீங்கள் தீனி போட வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது விடாமுயற்சி, நம்பிக்கைன்ற தீனியை மட்டும் நீங்கள் அதை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு கனவு காணுவீங்க இல்லையா, ஒரு பாதைக்குள்ளே போவீங்கள்ல, அது நிச்சயமாக்குறதுக்கான ஆக்ஷனில் உங்களை தள்ளும். அந்த ஆக்ஷனில் அப்படி தள்ளும் போது அந்த புது கனவு அதை தக்க வச்சுக்க பார்க்கும். அந்த தக்க வச்சுக்கிட்ட கனவை சாதனையாக மாற்றுறதுக்கான வேலைகள் அதுவே செய்யும். ஸோ உங்கள் ஆத்ம பலம் கங்கு மாதிரி எரிச்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் சாகிற வரைக்கும் அது இருக்க தான் போகுது. ஸோ கனவு கலைஞ்சுதுன்னா அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அடுத்த கனவு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு தீனி போடுற விஷயமா நம்பிக்கையும் விடாமுயற்சியும் விட்டுறாதீங்க. ஊலியோ இக்னீஷியஸோடைய லைஃப் உங்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா லைஃப்பில் எப்போவுமே நமக்கு சக்ஸஸே கிடைச்சிட்ருக்கோன்னு கிடையாது. எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ஃபெயிலியர் வரும், ஒரு டவுன்ஃபால் இருக்கும். முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் இருக்குது. உங்கள் ஆத்ம பலம் கங்கு மாதிரி நீங்கள் உயிரோடு வரைக்கும் எரிச்சிட்டு தான் இருக்கும். அது நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் எந்திரிக்கலாம். அது அப்படி தொடச்சி போட்டுரும் எல்லாத்தையும் போட அப்படின்னு அடுத்த பாதைக்குள்ள உங்களுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக உங்களை மூவ் பண்ண வைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த ஸ்டோரியை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் நரேட் பண்ண போகிறது 3 பில்போர்ட்ஸ் அவுட் சைட் எப்பிங் மிசோரி அப்படின்ற படத்தோட கதை தான். அந்த ஸ்டோரி நரேஷனில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.